அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. எதுக்கு எங்களை விரட்டுறீங்க? ஏன் விரட்டுறீங்க? அங்க இருக்க அந்த வீடு தான் இருக்கு, வேற எந்த தோழியும் இல்ல. எங்களை வெளியேத்து, நாங்க எங்க போவோம்? ஆண்டாண்டு காலமாய் தங்களின் வியர்வையையும் இரத்தத்தையும் இந்த செம்மண்ணில் சிந்தி அடர்ந்த காட்டுக்குள்ளே சொந்த உழைப்பால் வாழ்க்கையை செதுக்கிய மேகமலை வருஷநாடு மக்களின் வாழ்க்கை இன்றைக்கு தங்களின் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கதியாய் நிற்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றனர். ஆக்கிரமிப்பாளர்கள் என்ற ஒற்றை வார்த்தையை சொல்லி தலைமுறை தலைமுறையாக இந்த மலையையே தாயாக நினைத்து வாழ்ந்து வரும் மக்களை வீட்டை விட்டு வெளியேற வனத்துறை நோட்டீஸ் அனுப்பியிருப்பது அப்பகுதி மக்களை கொந்தளிக்க வைத்திருக்கிறது. இந்த சூழலில்தான் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகமே ஒரு மக்கள் வெள்ளமாய் உருவெடுத்தது. கையில் குழந்தைகளுடன் சீருடை அணிந்த பள்ளி மாணவர்கள் என 8000த்திற்கும் மேற்பட்ட மலை கிராம மக்களும் விவசாயிகளும் குடும்பமாக திரண்டு முற்றுகை போராட்டத்தில் களமிறங்கினார்கள். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் ஒருங்கிணைத்த இந்த பிரம்மாண்ட போராட்டத்தில் அரசியல் எல்லைகளை கடந்து அனைத்து கட்சிகளும் தோள் கொடுத்தன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம், தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜன் ஆகியோருடன் அதிமுக, தாவேக, காங்கிரஸ் என பலதரப்பட்ட அரசியல் இயக்கங்களும் கைகோர்த்து மக்களின் வாழ்வுரிமைக்காக குரலை உயர்த்தின. எங்கள் மக்களை வெளியேற்றாதே, வாழ்வுரிமையை பறிக்காதே என்ற முழக்கங்கள் தேனி நகரையே ஆதிர வைத்தன. நம்மளை பூரா சுட்டுட்டு அவன் நம்ம இடத்தை எடுத்து போட்டான். போராட்டத்தின் உச்சகட்ட பரபரப்பால் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுமையாக காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. தென்மண்டல ஐஜி விஜேந்திர பிதரி தலைமை தாங்க திண்டுக்கல் சரக டிஐஜி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த காவல் கண்காணிப்பாளர்கள் உட்பட 1200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். ஆட்சியரக பகுதியே ஒரு போர்க்களம் போல காட்சியளிக்க வாகன போக்குவரத்தும் மாற்றுப்பாதைகளில் திருப்பிவிடப்பட்டது. போராட்ட களத்தில் இருந்த மலை கிராமவாசி ஒருவரிடம் பேசிய போது தொண்டை அடைக்க அவர் பகிர்ந்த வார்த்தைகள் கல் நெஞ்சையும் கரைக்க வைப்பதாக இருந்தது. ஐயா, நாங்க ஏதோ நேத்து வந்து குடியேறின ஆளுங்க இல்ல. எங்க பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து இந்த மலையே நம்பிதான் வாழ்க்கைய ஓட்டுறோம். விவசாயத்தை விட்டுட்டா எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. இந்த மண்ணை விட்டு எங்களை விரட்ட நினைச்சா நாங்க வெளியே போக மாட்டோம். இந்த மண்ணிலேயே உயிரை தியாகம் பண்ணுவோம் என்று வேதனையுடன் புலம்பினார். ஏன் விரட்டுறீங்க? 98 கிராமத்துல எத்தனை மக்கள் இருக்கு? ஏன் விரட்டுறீங்க? நாங்க விவசாயம் பண்ணிட்டேன். நீங்க பெரிய பெரிய சிட்டில வாழ்ந்துட்டு இருக்கீங்க. காய்கறி உங்களுக்கு எப்படி வரும்? உங்களுக்கு எப்படி உணவு வரும்? ஏன் விரட்டுறீங்க? வெறும் விலங்குகளை மக்களை விரட்டு விலங்குகளை உருவாக்குறீங்களா? மக்கள் இல்லாம எப்படி நீங்க பதவி வந்தீங்க? இந்த பதவி உங்களுக்கு யார் கொடுத்தது? உச்ச நீதிமன்றம் வந்து மக்கள் அங்க எத்தனை மக்கள் இருக்குன்னு பாருங்க. வந்து நீ வீட்டுக்குள்ள பணம் காசு 100 இருந்தாலும் உங்களுக்கு உணவு வருமா? நீங்க எப்படி வாழ்வீங்க? நாங்க அந்த கிராமத்துக்குள்ள 108 கிராம மக்கள் அங்க நாங்க விவசாயம் வைக்கப்பட்டீங்க. உங்களுக்கு உணவு ஊரா வருது. நீங்க எதுக்கு விலங்குகளை வச்சுக்க மக்கள் வரட்டீங்க? ஆனா பள்ளிக்கூடம் கட்டுறது கவர்மெண்ட்ல இருந்து அன்னைக்கு விட்டீங்க. எங்களை இந்த இடத்தை விட்டு வெளியேற சொன்னா நாங்க எப்படி பள்ளிக்கு செல்வோம்? எங்களது பெற்றோர் ஆடு மாடுகளை மேய்த்துதான் தங்களின் வாழ்வாதாரத்தையும் படிப்பையும் காப்பாற்றி வருகிறார்கள் என பள்ளி மாணவி ஒருவர் ஆவேசமாக தெரிவித்தார். வெளியேற்ற சொல்றாங்களே, நாங்க வெளியேற்றினா எங்களுக்கு அங்கதான் ஸ்கூல், கடைசி ஸ்கூலு கோயம்புத்தூர்ல தான் எண்டு. வெளியேற்றினா எங்களுக்கு சரியான ஸ்கூல் இல்ல. எங்க அப்பா அம்மாங்களும் அங்கதான் இந்த தொழில் பண்ணிட்டு ஆடு மாடு வச்சுட்டு அங்கதான் இருக்காங்க. அப்ப எங்களுக்கு சரியான வாழ்வாதாரம் கிடைக்காது. அங்க இருந்து வரட்டாங்க, நாங்க எங்க போய் இருக்கிறது? எல்லாருமே அங்க இருந்து கடைசி ஊர் வந்து கோயம்புத்தூர். அங்க இருந்து எங்க அப்பா அம்மா எல்லாருமே இந்த ஆடு மாடு நம்பி தான் அங்க இருக்காங்க. அவங்க வரட்டிட்டாங்கன்னா இப்ப நாங்களாம் எங்க போய் இருக்கிறது? எங்களுக்கு சரியான ஸ்கூல் இருக்காது. அதனைத் தொடர்ந்து பேசிய பெண்கள், தங்களை இந்த மண்ணை விட்டு வெளியேற்றினால் நாங்கள் வேறு எங்கே போவோம்? தங்களை கொன்றாலும் இந்த இடத்தை விட்டு ஒருபோதும் வெளியேற மாட்டோம் என தனது வேதனையை ஆத்திரத்துடன் வெளிப்படுத்தினார். கரடி வருது, மாடு வருது, பாம்பு வருது, எல்லாமே வருது. எல்லாம் வந்தாலும் எங்களுக்கு பயம் இல்ல. ஆனா நாங்க எதை விட்டு போக மாட்டோம். நிலத்தை விட்டு வீட்டை விட்டு எது செஞ்சாலும் நாங்க போக மாட்டோம். எங்களை கொண்டாலுமே போக மாட்டோம். எங்களை சுட்டு கூட போட்டுங்க இல்ல என்ன கொடுத்தாலும் நாங்க போட்டோம். எங்களுக்கு
வெளியேத்துங்க. அதே மாதிரி சிட்டில காலோல வெளியேத்துங்க. எங்களை வெளியேத்துறீங்க. காரணம் சொல்லி வெளியேத்து. நாங்க போறதுக்கு என்ன காரணம்? எங்களுக்கு என்ன குடுக்குறாங்க போறதுக்கு? 5 லட்சம் அரசு கொடுத்தாங்க போதுமா? நாங்க காடு வச்சிருக்கோம், மாடு வச்சிருக்கோம். மாட்டுக்கு அன்னாடு புல்லு புழிஞ்சு நாங்க வளர்த்த கலவுறோம். எங்களை வெளியேத்து நாங்க எங்க போவோம்? பட்டா இல்ல, எதுவுமே இல்ல. உடனே கிளம்ப சொல்றாங்க. கிளம்புனா நாங்க எங்க போய் இருக்க? எங்களுக்கு ஆடு இல்ல, மாடு இல்ல. நாங்க இருக்க அந்த வீடு தான் இருக்கு. வேற எந்த தோழியும் இல்ல. எங்களை கிளம்ப சொல்றாங்க. பொட்டணத்தை கட்டி போ அப்படின்னா நாங்க எங்க சார் போக முடியும்? எங்க வீட்டுக்கு கரடியா நேரடியா வந்துருச்சு. எங்களுக்கெல்லாம் ஓரத்து வீடு. அந்த கரடி வந்து உடனே நாங்க கரடியில வேட்டிட்டு குடியிருந்தோம். கரடியை வேட்டிட்டு நாங்க அன்னைக்கு வெளியில தான் படுத்திருந்தோம். அன்னைக்கு எங்களை தூக்கிட்டு போய் கரடி துண்டிருந்தாலும் துண்டிருக்கோம். எங்க வீட்டு கரவு என்னமோ அப்படி இருந்த வீட்டுல கூட இன்னைக்கு இருக்கக்கூடாது. கிளம்புனா நாங்க எங்க சார் போயிருப்போம்? நாங்க எங்களுக்கு எந்த இடத்துல போயிருக்கோம்? போராட்டத்தின் தீவிரத்தை உணர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம், தமிழக அரசு வனத்துறை நடவடிக்கைக்கு எதிராக மறுசீராய்வு மனு தாக்கல் செய்வதாக அறிவித்திருப்பது மக்களுக்கு சற்று ஆறுதல் அளித்துள்ளதாகவும், இந்த மறுசீராய்வு மனு மீது இறுதி முடிவு வரும் வரை பொதுமக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றும் நடவடிக்கையில் ஈடுபட மாட்டோம் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனையில் தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும். உச்சநீதிமன்றத்திலே மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும். அதுவரை இக்காரணம் கொண்டு மக்களை வெளியேற்றக்கூடாது என்பதை வற்புறுத்தினோம். அதன் அடிப்படையில் அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையிலே தான் தமிழ்நாடு அரசு மாவட்ட நிர்வாகத்துடைய கவனத்தை ஈர்க்கத்தக்க வகையில் இன்றைய தினம் ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் என்பது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக நடைபெற்றிருக்கிறது. மக்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக மிக விரிவான முறையில் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே இப்போது எடுத்துரைத்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் விரிவான முறையில் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒன்று, தமிழ்நாடு அரசின் சார்பில் விரைவாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை மறுசீராய்வு செய்ய வேண்டும் என்கிற மனு விரைவில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். அதற்கான தயாரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நேற்றைய தினமே மாண்புமிகு அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்தார்கள். சுவாசிக்கும் காற்றையும் காலடியில் இருக்கும் மண்ணையும் தவிர வேறு எதுவும் அறியாத இந்த விளிம்பு நிலை மக்களை தெருவில் நிறுத்துவது எந்த வகையில் நியாயம்? தலைமுறையாக வாழ்ந்த மண்ணை விட்டு துரத்தப்படும் அச்சுறுத்தலில் தவிக்கும் இந்த மக்களின் வாழ்வாதாரத்தையும் அவர்களின் அடிப்படை வாழ்வுரிமையையும் காப்பாற்ற தமிழக அரசு உடனடியாக நிரந்தர தீர்வை முன்வைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.